உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய பரிசுத்த இயேசுவின் ஜீவனுள்ள வார்த்தைகள் ஊடாய் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பரும் ஆண்டவரும் ஆகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி சமாதானத்தை கூறுகிறேன். கிறிஸ்து இயேசு ராஜா நாமத்தில். நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாங்கள் ஆண்டோட வார்த்தைகளை பார்த்து அதன்படி நாம் கீழ்ப்படிந்து நம்மை ஒப்பு கொடுத்து நித்திய ராட்சியத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியாக ஆவியானவர் பரிசுத்தர் தாமே உதவி செய்வாராக. பார்க்கிறோம், ஏசாயா 28ஆம் அதிகாரத்தில் அங்கே தேவனுடைய ஜனங்கள் அவரை விட்டு தூரம் போகிறார்கள். தூரம் போகும் பொழுது அங்கே பரிசுத்த ஆண்டவர் எச்சரிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எச்சரித்து அவர்களை உணர்த்தி கொடுக்கிறார். நீங்கள் என்ன செய்வீர்கள் முடிவிலே என்று சொல்லி உணர்த்தி கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அது இந்த நாளில் சகலருக்கும் அகிலமெங்கும் உள்ள யாவருக்கும் தேவையாக அந்த எச்சரிப்பு. அவரோட வசனம் நமக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 28ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் ஒரு சில வார்த்தைகளை. ஆகையால் எருசலேமிலுள்ள இந்த ஜனத்தை ஆளுகிற நிந்தனைக்காரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் மரணத்தோடு உடன்படிக்கையும் பாதாளத்தோடு ஒப்பந்தம் பண்ணினோம். வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது. நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையின் மறைவிலே வந்தடைந்தோம் என்கிறீர்களே. பாருங்கள், அங்கே விபரித்து சொல்லப்படுகிறது, பிரிந்து போகிறவர்கள் சர்வவல்லம் உள்ள தெய்வத்தை விட்டு பாதாளத்தின் திறவுகளையும் மரணத்தின் துறவுகளையும் உடையவராய் இருக்கிறவரை விட்டு மரணத்தை பரிகரித்து அழியாமையும் ஜீவனையும் சுவிசேஷத்தினாலே, கிறிஸ்து இயேசு ராஜாவின் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினவரை விட்டு தூர போகிறவர்களை தான் நாங்கள் பார்க்கிறோம். அங்கே அவர்களை குறித்து தான் சர்வ வல்லவர் பேசுகிறார். எங்கள் மரணத்தோடு உடன்படிக்கையும் பாதாளத்தோடு ஒப்பந்தமும் பண்ணினோம். வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது. நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையின் மறைவிலே வந்தடைந்தோம் என்கிறீர்கள். ஆண் சர்வவல்லவரை விட்டு தங்கள் சொந்த மாம்ச எண்ணத்தினாலே சுய புத்தியின் மேல் சாய்ந்து ஆண்டவரை விட்டு தூரம் போய் தங்களுக்கென்று அடைக்கலத்தை தேடுகிறார்கள். அது பொய்யான அடைக்கலம் என்று ஆண்டவர் அவர்களை எச்சரிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அடுத்த வசனத்தில் சொல்லுகிறது, 16வது வசனம், ஆதலால் கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பெற்றதும் திட அஸ்திபாரமுமான மூளைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். அங்கே ஆண்டவராகி இயேசு தேவகுமாரனை குறித்து சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அஸ்திபாரமாகிய அந்த கல்லிலே தான் ஒரு மனுஷன் பூமியில் வாழும் பொழுது நிலையாக நிற்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அந்த அஸ்திபாரத்தை அல்லாமல் வேறொருவன் எந்த அஸ்திபாரத்தையும் போடக்கூடாது என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஆகையால் சோத்திரம், பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது, அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பெற்றதும் திட அஸ்திவாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாக இருக்கும். விசுவாசிக்கவன் பகரான். மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர், பாதாளத்தை வென்றவர், சத்துருவாய சாத்தானுடைய எல்லா கிரியைகளையும் சிலுவையிலே அழித்து முடித்தவர், சாத்தானுடைய இருள் அதிகாரங்களை உரிந்து வெற்றி சிறந்தவர், அவனுடைய சகல அதிகாரங்களையும் எடுத்துக்கொண்டவர். ஆய்காலதான் அங்கே சொல்லப்படுகிறது, அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பெற்றதும் திட்ட அஸ்திவாரமும் உள்ள மூளைக்கல்லாக இருக்கும். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் தான் பாதாளத்தின் திறவுகளும் மரணத்தின் திறவுகளும் உடையதாக இருக்கிறது. அவர் கையில் தான் அவை இருக்கிறது. அதை வெற்றி சிறந்தவர் சிலுவையிலே எடுத்துக்கொண்டார். சாத்தானிடமிருந்து உரிந்தவர் வெற்றி சிறந்தார். ஆகையால் பாருங்கள், அடுத்த வசனம் சொல்லுகிறது, நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். பொய்யென்னும் அடைக்கலத்தை கல்மலை அழித்துவிடும். மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும். மற்ற அடைக்கலம் யாக்கோபின் தேவன் மாத்திரம்தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார்.
வேறு எந்த அடைக்கலமும் நமக்கு அடைக்கலமாக இல்லை, அதையெல்லாம் பொய் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதையெல்லாம் மாயையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். மாயை நம்புகிறவன் மாயை நம்பானாக என்று பரிசுத்த வேதாமம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ மாயையின் மறைவிலே வந்தடைந்தோம் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவரை விட்டு பிரிந்து ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் அவரை விட்டு நாங்கள் எப்படியும் பரலோகம் போவோம், இறைவனடி போவோம் என்று சொன்னால் அது ஒரு நம்பிக்கையற்றதாக இருக்கிறது. அது அவர்களை ஏமாற்றும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் தான் 18வது வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகி நீங்கள் பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் நிற்காதே போம், வாதை புரண்டு வரும்போது அதன் கீழ் மிதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்படுது. மரணத்தோடு செய்த உடன்படிக்கை, ஆண்டவரை விட்டு மரணத்தை வென்றவரை விட்டு பாதாளத்தின் துரோலை மரணத்தின் துரோலை உடையவரை விட்டு சர்வ வல்லவரை விட்டு அகன்று போய் அகன்று போகிறவர்கள் அவர்களுடைய உடன்படிக்கை, அவர்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகி பயனற்றதாய் போய்விடும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இல்லாமல் அந்த உடன்படிக்கைகள் எல்லாம் அது பயனற்றதாய் போய்விடும். ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு புதிய உடன்படிக்கையாக இருக்கிறார், புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். அந்த அவருடைய புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறபடியால் அவரோடு நாங்கள் உடன்படிக்கை செய்யணும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அவரை புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுக்கு அவரோடு ஒரு உடன்படிக்கை உண்டாகிறது. அது எங்களோட மரணத்தோடு செய்கிற உடன்படிக்கையாக இருக்கிறது. ஆகையால் தான் சங்கீதம் 116 ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தவானுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு மிகவும் அருமையாயிருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய பார்வைக்கு மிகவும் அருமையாயிருக்கிறது என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகையாலே நாங்கள் எபிரேயர் எழுதின 9வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், 15வது வசனம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். இங்கே இதில் நாங்கள் பார்க்கிறோம், அழைக்கப்பட்ட அவராலே அழைக்கப்படுகிற கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு அழைப்பார்கள் என்று சொன்னவர் சகலருக்கும் எங்களுக்கும் அவரை நம்பி அவரிடத்தில் வருகிற யாவரையும் அவர் ரட்சித்து பல்லோராட்சியத்தில் சேர்த்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை, பல்லோக ராட்சியத்தை, நித்தியமான அந்த வாழ்வை, நித்திய ஜீவனை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். அவர் அங்கே சிலுவையிலே அதை செய்து முடித்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆகையால் தான் வேதம் சொல்லுறது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்படுவது, நான் மரித்தேன் ஆனாலும் இதோ சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், பாதாளத்தின் திருவுளையும் மரணத்தின் திருவுளையும் உடையவராயிருக்கிறேன் என்று சொல்லி அவர் வீரமுழக்கம் விட்டதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றும் அவனமாய் அவருடைய சத்தம் எங்கும் உலகெங்கும் தொனித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் எங்களோட உடன்படிக்கை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இருக்க வேண்டியதாக இருக்கிறோம். அவரே மெய்யான அடைக்கலமாக இருக்கிறார், அவரே மெய்யான ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார், அவரே பரலோகத்துக்கு வாசலாக இருக்கிறபடியால் அவரை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும். பாருங்கள், எபிரேயர் 8:6 வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, இவரோ விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராக இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். இவர் ஒருவரே மெய்யான உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறபடியாலே எங்களோட சகல காரியங்களும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் அவருக்கென்று வாழும் பொழுது, எங்களோட ஆவியாத்ம சரத்தை ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது அவரோடு நாங்கள் உடன்படிக்கை செய்கிறவர்களாகி மாறுகிறோம். பாருங்கள், நான் முதல் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் வாசித்த பிரகாரமாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே அங்கு அது ஞாபகமாக நமக்கு மீண்டும் நினைவூட்டுதலாக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம், ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமாய்
தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கும் பரிசுத்த ஆசாரியர் கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறதே. ஆகையால் அந்த நமது புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிற அந்த நித்தியமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நோக்கி பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே அவரை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அவரே தேவன், வேறு தேவன் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஆகையாலே நாங்கள் கேட்ட வசனங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுத்து அவ்விடத்தில் மனம் திரும்பும் பொழுது எங்களுக்கு 2வது மரணத்திலே சேதம் இல்லாதபடிக்கு நமக்கு ஜெயம் கிடைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகையாலே கேட்ட வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், மனம் திரும்புவோம், ஜெபத்தோடு முடிப்போம். கெருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த வேளையில் உங்கள் ஒப்பற்ற செல்வம் தேவகுமாரன் இயேசுராஜா நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கேட்ட வசனத்தின்படி நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து உங்களை எங்கள் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே 2வது மரணத்தினால் நாங்கள் சேதப்படாதபடிக்கு மரணத்தை ஜெயிக்கத்தக்கதாக தகப்பரீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறேன். ஆண்டவரே, யாவரையும் நீங்கள் தாமே ரட்சித்து கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களை உறுதியாய் பற்றி கொள்கிற மனதுடையவளா நாங்கள் வாழ அனுக்கிரகம் செய்ய வேண்டுமா செபிக்கிறேன். கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுராஜா நாமத்தில் ரட்சிப்பீர்களாக நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.